வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, தண்டினுடைய உருமாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த சாப்டர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கம்ப்ளீட்டாக. ஸோ இது உங்கள் லெசனில் 3.6.3 தேர்ட் லெசனில் 3.6.3 சாப்டரில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளோ சார்ட்டை நம்ம பார்க்குறது நல்லது. ஏன்னா சில நேரத்தில் பப்ளிக்கில் இந்த ஃப்ளோ சார்ட்டு கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நீங்கள் எழுதினாலே போதும், உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ் கிடச்சிரும். ஸோ முதல்ல நம்ம இந்த ஃப்ளோ சார்ட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஏரியல் மாடிஃபிகேஷன், சப் ஏரியல் மாடிஃபிகேஷன், அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன். ஸோ ஏரியல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னால் தரை மேல் தண்டு அப்படின்னு அர்த்தம், தரைக்கு மேலே இருக்கிறது. அடுத்து சப் ஏரியல் அப்படின்றது தரை ஒட்டிய தண்டு. அண்டர் கிரவுண்ட் அப்படின்னா தரை கீழ் தண்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த சப் ஏரியல் மாடிஃபிகேஷன்ஸில் மொத்தம் ஒரு 4 டைப் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரன்னர், ஸ்டோலன், சக்கர், ஆஃப்செட். இப்போ இதில் ஸ்டோலன் மட்டும்தான், ஸ்டோலன் அப்படின்னு தான் நேம் இருக்கும் அதுக்கு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அது புரியும். ரன்னருக்கு, சக்கருக்கு, ஆஃப்செட்டுக்கு மட்டும் மீனிங் இருக்குது. ரன்னர் அப்படின்றது என்னென்னா ஓடு தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டோலன் ஷுட் பி எ ஸ்டோலன். சக்கர் தரைக்கீழ் ஓடு தண்டு அப்படின்னு பேர். ஆஃப்செட்டுக்கு நீர் ஓடு தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஃபர்தராக பார்க்கும்போது ஏரியல் மாடிஃபிகேஷன்ஸில் இருக்கிற சப்டிவிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் க்ரீப்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ க்ரீப்பர்ஸ்ன்றது படர் செடிகள் அல்லது ஓடு தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு ட்ரைலர் அப்படின்றது தரை தவழ் தண்டு. கிளம்பர் அப்படின்றது ஏறு கொடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் ட்ரைலரில் இருக்கக்கூடிய டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? ப்ரோகம்பென்ட், அப்புறம் டீகம்பென்ட் அண்டு டிஃப்யூஸ். ப்ரோகம்பென்ட் அப்படின்றது தரை படர்ந்த தாவரம் அப்படின்னு பேர். டீகம்பென்ட் அப்படின்றது என்னென்னா நுனி நிமிர் தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டிஃப்யூஸ் என்பது கிளை பரவு தண்டு தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கிளம்பர்ஸில் இருக்கிற டைப் பார்க்கும்போது கிளம்பர்ஸ் அப்படின்றது ஏறுகொடிகள். கிளம்பர் அப்படின்னா ஏறுகொடிகள். கிளம்பரில் இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னென்னா ரூட் கிளம்பர் வேறு ஏறுகொடிகள், ஸ்டெம் கிளம்பர் அல்லது ட்வின்னர்னு சொல்லக்கூடிய தண்டு ஏறுகொடிகள் அல்லது சுழல் பின்னு கொடிகள். அந்த கொடி பின்னிட்டு இருக்கிறதுனால அது என்ன சொல்கிறாங்கன்னா சுழல் அல்லது பின்னு கொடி அப்படின்னு சொல்கிறாங்க. டென்ட்ரில் கிளம்பர் பற்றி கம்பி ஏறுகொடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பற்று கம்பி ஏறுகொடி. அந்த மாதிரி டென்ட்ரில்ஸுன்ற அதில் ஒரு சிறப்பான அட்டாச்மெண்ட்டை இருக்கிறதுனால அது பற்றி ஏறும் தாவரங்கள் மேலே. அதனால் அப்படிப்பட்ட கொடி அது என்ன சொல்லுவாங்கன்னா பற்று கம்பி ஏறுகொடி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ஹூக்னா தெரியும், கொக்கி ஏறுகொடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் லியானாஸ் அப்படின்னு சொன்னால் அது வன்கொடி அப்படின்னு அர்த்தம். தொரன் கிளம்பர்னா அதில் முட்களோடு இருக்கக்கூடிய ஏறுகொடிகள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அண்டு ஏரியல் மாடிஃபிகேஷன்ஸ்லே ஃபில்லோ கிளாட் இருக்குது, கிளாடோடு இருக்குது, தொரன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன்ஸில் பல்பு, கோரம், ரைசோம், டியூபர் இருக்குது. பல்பு, கோரம் அண்ட் ரைசோம், டியூபர். பல்பு பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், குமிழம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோரம்க்கு கந்தம்னு பேர். ரைசோமுக்கு மட்டன் இலத்தண்டு, இஞ்சிலாம் அதுக்கான எக்ஸாம்பிள். அண்ட் டியூபர்ன்றது கிழங்கு. ஸோ இதுதான் நம்ம ஒட்டு மொத்தமாக பார்க்க போகிற ஒரு விஷயம். ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன்ஸில் இருக்கிற ஒரு 3 டைப்பில் இருக்கக்கூடிய அதனோட சப்டிவிஷன்ஸும் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க நம்ம கிளாஸ்க்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்மில் ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் பார்க்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் க்ரீப்பர்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். க்ரீப்பர்ஸ் அப்படின்னா படர் செடிகள், ஞாபகம் வச்சுக்கோங்க. படர் செடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் plants growing closer
to the ground and produce roots at each node. இந்த தாவரங்கள் தரையை ஒட்டி கிடைமட்டமாக ஹரிசாண்டலி அப்படின்னா தரையை ஒட்டி கிடைமட்டமாக படர்ந்து வளர்ந்து ஒவ்வொரு கணுவிலும் பார்த்திங்கன்னா வேற்றிட வேரினை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான செடிகளுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா படர்ச்செடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது க்ரீப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சைனோடான், டாக்டைலான் அண்டு சென்டெல்லா. சரிங்களா? சைனோடான் அது வந்து சைனோடான் தான். அண்ட் டாக்டைலானுக்கு வந்து அருகம்புல், சென்டெல்லாக்கு வந்து வல்லாரைன்னு சொல்லுவாங்க அந்த செடி பேர். ஸோ தீஸ் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் த க்ரீப்பர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ட்ரைலர்ஸ் பார்க்க போகிறோம், அல்லது ஸ்ட்ராக்லர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற இந்த ட்ரெய்லர்ஸில் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தரை தவழ் தண்டு செடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தரை தவழ் தண்டு செடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வலுவற்ற தண்டினை கொண்ட இந்த வகை செடிகள் வந்து தரையை ஒட்டியே படர்ந்து வளரும் செடிகள் அப்படின்னு சொல்லலாம். இவ்வகை செடிகள் வந்து பார்த்திங்கன்னா கணுக்களில் வேர்களை தோற்றுவிக்காது. இப்போது க்ரீப்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கணுக்களில் வேர்களை தோற்றுவிக்கும். ஆனால் இந்த செடிகள் அப்படி கிடையாது, வீக் ஸ்டெம்மோடு இருக்கும், தரையை ஒட்டியே படர்ந்து வளரும். ஆனால் இதனுடைய கணுக்களில் வந்து வேர்களை தோற்றுவிக்காது. இதில் வந்து இன்னும் 3 பிரிவுகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ட்ரெய்லர்ஸை இன்னும் 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் டைப் பாருங்கள், ப்ராஸ்ட்ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ராஸ்ட்ரேட் ஆர் ப்ரோகம்பென்ட், தரைப்படர் அல்லது நிலம்படர் செடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ப்ராஸ்ட்ரேட் ஆர் ப்ரோகம்பென்ட். ஸோ a stem that grows flat on ground. என்ன பண்ணுது? இவ்வகை தாவரங்களில் இந்த முழு தண்டும் தரையை ஒட்டியே படர்ந்து வளருது. அதனால் இதுக்கு பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா தரைப்படர் அல்லது நிலம்படர் செடிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இண்டிகோஃபெர்ரா ப்ராஸ்ட்ரேட்டா அதுக்கான எக்ஸாம்பிள். டீகம்பண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நுனி நிமிர் படர் தாவரங்கள். இது என்ன நுனி நிமிர் படர் தாவரங்கள்? இந்த தமிழ் டெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஈஸியான ஒரு மீனிங் இருக்கும். என்ன அப்படின்னா இந்த தாவரங்கள் சிறிது தூரம் மட்டும் யங் ஸ்டேஜில் மட்டும் தரையுடன் படர்ந்து வளர்ந்து பின் இனப்பெருக்கத்தின் போது ரீப்ரொடக்டிவ் டைமில் நுனியில் செங்குத்தாக நிமிர்ந்து வளருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ட்ரைடாக்ஸ். டெஃபினேஷனில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஸ்டெம் தட் க்ரோஸ் ஃப்ளாட் பட் பிகம்ஸ் எரெக்ட். முதல்ல என்ன பண்ணுது? கொஞ்ச நாள் அல்லது கொஞ்சம் தூரம் தரையுடன் படர்ந்து வளர்கிறது. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா நுனியில் செங்குத்தாக மாறுகிறது. எப்போ? டியூரிங் த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இது. ஸோ a stem that grows flat but becomes erect during reproductive stage. Example ட்ரைடாக்ஸ். டிஃப்யூஸ் அப்படின்னு சொன்னால் கிளை பரவு தண்டு தாவரங்கள் அப்படின்னு பேர். அதாவது இவை படரும் கிளைகளை கொண்ட படர் தாவரங்கள் ஆகும். சரிங்களா? படரும் கிளைகளை கொண்ட படர் தாவரங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரைலிங் ஸ்டெம் வித் ஸ்ப்ரெட்டிங் பிரான்ச்சஸ், படரும் கிளைகளை கொண்ட படர் தாவரங்கள் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு வந்து போயர் ஹெவியா டிஃப்யூஸா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கிளம்பர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். கிளம்பர்ஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏறுகொடிகள் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா பெரிய நலிந்த தண்டுகளை கொண்ட தாவரங்கள் ஆகும். ஏறுகொடிகள் ஆதாரத்தை பற்றி ஏற, ஆதாரம் அப்படின்றது என்னென்னா ஒரு பிளான்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அந்த இடத்துல ஏதாவது வுட் இருக்கலாம். அந்த மாதிரியான இடத்துல அது பற்றி அந்த கொடிகள் ஏறுவதற்கான சில சிறப்பான தகவமைப்புகள் இதில் இருக்குது. சரிங்களா?
அது மட்டும் இல்லை, இந்த தகவமைப்புகள்லாம் இலையை வந்து சூரிய ஒளி படுமாறு செய்யவும் மகரந்த சேர்க்கைக்கு மலர்களை வெளிப்படுத்தி காட்டவும் உதவுகின்றன. ஸோ இந்த அடாப்டேஷன் பின்னாடியும் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று, இலைகளெல்லாம் சூரிய ஒளியில் படுமாறு செய்யணும். ஏன்? இலைகள் வந்து சன்லைட்டை பார்த்த மாதிரி இருந்தால் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும் ஒன்று. இன்னொன்று வந்து மகரந்த சேர்க்கை, அதான் பாலினேஷன் நடக்கிறதுக்கு அந்த மலர்களை வெளிப்படுத்தி காட்டுவதற்கும் உதவுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டெக்ஸ்ட் வைஸ் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். தீஸ் பிளான்ஸ் ஹேவிங் லாங் வீக் ஸ்டெம், சரிங்களா, நீண்ட மெலிந்த தண்டுகளை உடையது, அண்ட் ப்ரொடியூஸ் ஸ்பெஷல் ஆர்கன்ஸ் ஃபார் அட்டாச்மெண்ட் ஃபார் கிளம்பிங் ஓவர் அ சப்போர்ட். சரிங்களா? சிறப்பு தகவமைப்புகளை பெற்றுக்கொண்டிருக்கிறது பற்றி கொண்டு ஏறுவதற்காக. அண்ட் கிளம்பிங் ஹெல்ப்ஸ் டு டிஸ்பிளே த லீவ்ஸ் டுவர்ட்ஸ் த சன்லைட். சூரிய ஒளியில் படுமாறு அந்த இலையை காட்டுறதுக்கும், அண்டு டு பொசிஷன் த ஃப்ளவர் ஃபார் எஃபெக்டிவ் பாலினேஷன், மலர்களை வெளிப்படுத்தி காட்டுவதற்கும், மகரந்த சேர்க்கைக்கு தக்கவாறு அந்த மலர்களை வெளிப்படுத்தி காட்டுவதற்கும் இந்த தகவமைப்பானது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கிளம்பஸ், ஏறுகொடிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏறுகொடிகள்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து ரூட் கிளம்பஸ், அதை பற்றி பார்க்க போகிறோம். ரூட் கிளம்பஸ் வேர் ஏறுகொடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் ஏறுகொடிகள். ஸோ இவ்வகை தாவரங்கள் கணுக்களிலிருந்து தோன்றும் வேற்றிட வேர்களின் மூலம் ஆதாரத்தை பற்றி ஏறுகின்றன. ஸோ பிளான்ஸ் கிளிம்பிங் வித் த ஹெல்ப் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ் ரூட். இந்த இடத்துல பற்று உறுப்பாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கணுக்களிலிருந்து தோன்றக்கூடிய வேற்றிட வேர்களை பயன்படுத்தி கொண்டு பற்றி ஏறுகிறது அப்படின்றத பார்க்குறோம். பிளான்ஸ் கிளம்பிங் வித் த ஹெல்ப்ஸ் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ் ரூட்ஸ் ஆஸ் இன் ஸ்பீசிஸ் ஆஃப் பைப்பர் பீட்டில், பைப்பர் நைக்ரம் அண்ட் போத்தோஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கிளம்பர்ஸோடைய செகண்ட் டைப் ஸ்டெம் கிளம்பர்ஸ் பற்றி பார்க்குறோம். அதுக்கு இன்னொரு பேர் ட்வின்னர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது தண்டு சுழல் கொடி அல்லது பின்னு கொடிகள் அப்படின்னு பேர். ஸோ தீஸ் கிளம்பர்ஸ் லேக் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் ஃபார் கிளம்பிங். அப்போது இந்த கொடிகளில், பின்னு கொடிகளில் அல்லது தண்டு சுழல் கொடிகளில் பார்த்திங்கன்னா ஆதாரத்தை பற்றி ஏறுவதற்கான சிறப்பு தகவமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டெம் இட் செல்ஃப் காயில்ஸ் அரவுண்ட் த சப்போர்ட். அந்த ஸ்டெம்மு அதுவாகவே சப்போர்ட்டில் என்ன பண்ணிக்கும், காயில் பண்ணிக்கும், சுண்டு பின்னிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போமியா, கிளைட்டோரியா, குவிஸ், குவாலிஸ். சரிங்களா? இதெல்லாம் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டெம் கிளம்பர்ஸ் மே காயில் அரவுண்ட் த சப்போர்ட் எய்தர் கிளாக்வைஸ் ஆர் ஆன்டி கிளாக்வைஸ். சரிங்களா? இந்த தண்டு சுழல் கொடிகள் பார்த்திங்கன்னா ஒருவேளை கிளாக்வைஸ்லேயோ இல்லை ஆன்டி கிளாக்வைஸ்லேயோ என்ன பண்ணியிருக்கோம், சப்போர்ட்டை சுற்றிட்டு இருக்கோம். ஸோ கிளாக்வைஸ் காயிலிங் கிளம்பர்ஸ் ஆர் கால்டு டெக்ஸ்ட்ரோஸ். Clockwise coiling climbers are called dextrose. Example, Dioscorea alata. Anticlockwise coiling climbers are called sinistrose. Example, Dioscorea bulbifera. ஸோ கிளாக்வைஸாக காயிலிங் ஆகிருக்கும், இல்லை ஆன்டி கிளாக்வைஸாக காயிலிங் ஆகிருக்கும். அதுக்கு நேம் இருக்குது. இதெல்லாம் வந்து 1 வேர்ட்லேயோ அல்லது 2 மார்க்லேயோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெக்ஸ்ட்ரோஸ் அண்டு சினிஸ்ட்ரோஸ். கிளாக்வைஸில் இருந்தால் டெக்ஸ்ட்ரோஸ், ஆன்டி கிளாக்வைஸில் இருந்ததுன்னா சினிஸ்ட்ரோஸ்ன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழில் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ்க்கு வந்து இந்த டெக்ஸ்ட்ரோஸ்க்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வலம்புரி சுழல் கொடிகள் அப்படின்னு பேர். சினிஸ்ட்ரோஸ்க்கு என்ன பேர்னா இடம்புரி சுழல் கொடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸை இப்படி சொல்கிறாங்க, வலம்புரி ஆக சுழன்று வளரும் சுழல் கொடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டி கிளாக்வைஸ் வந்து இடம்புரியாக சுழன்று வளரும் சுழல் கொடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு அது ரொம்ப டஃப்பாக இருக்கிறதுனால அந்த மாதிரி நம்ம எதுவும் பெருசாக
இது பண்ண வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, டெக்ஸ்ட்ரோஸு சினிஸ்ட்ரோஸ் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டைப் வந்து ஹூக்கு கிளம்பஸ், கொக்கி ஏறுகொடிகள். கொக்கி ஏறுகொடிகள்னால் என்ன? சில தாவரங்களில் அந்த தாவரத்தில் இருக்கிற சில பாகங்கள் கொக்கி மாதிரி மாறி அது பற்றி கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. டெக்ஸ்ட் வைஸ் பார்க்கலாம். ஸோ தீஸ் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஸ்பெஷலைஸ்டு ஹூக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் which are the modification of various organs of the plant. சரிங்களா? இந்த தாவரங்கள் சிறப்பு வாய்ந்த ஹூக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸை அதனுடைய தாவர பாகங்கள் ஹூக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக மாறி பற்றிக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். இன் ஆட்ராபோட்ரிஸ் இன்ஃப்ளோரசன்ஸ், சரிங்களா? இந்த தாவரத்தில் ஆட்ராபாட்ரிஸ் அப்படின்றது வந்து மனோரஞ்சிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய அச்சு, மஞ்சரியினுடைய அச்சு இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் இஸ் மாடிஃபைடு இன்டு ஹூக். இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் வந்து ஹூக்காக மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன் கெலாமஸ், பிரம்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தாவரம், கெலாமஸில் பார்த்திங்கன்னா லீஃப் டிப்பு, இலையினுடைய நுனியானது வளைந்த கொக்கியாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் கெலாமஸ் கர்வ்டு ஹூக்குன்றது வந்து அதாவது லீஃப் டிப்பு, இலையினுடைய நுனியானது ஹூக்காக மாறி இருக்குது. என்ன மாதிரி ஹூக்? அது கர்வ்டு ஹூக், வளைந்த கொக்கியாக மாறியுள்ளது. அதுக்கடுத்து பிக்னோனியா அங்விஸ் கேட்டி அப்படின்னு ஒரு தாவரம் இருக்குது. ஸோ இந்த தாவரத்தில் அந்த சிறு இலைகள் இருக்கு இல்லையா, லீஃப்லெட்ஸ், அது எல்லாமே என்னவாக மாறி இருக்கும் அப்படின்னா கர்வ்டு ஹூக்காக மாறி இருக்கும், வளைந்த கொக்கியாக. அதாவது அங்கே இருக்கக்கூடிய சிற்றிலைகள் வளைந்த கொக்கியாக மாறியுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஹகோனியா அப்படின்ற ஒரு பிளான்ட்டில் அதில் இருக்கிற கோண மொட்டுக்கள், ஆக்சிலரி பட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஹூக்காக மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தாவரத்தினுடைய பல பகுதிகள் கொக்கியாக மாறி பற்றி கொள்வதற்கு ஏதுவாக அமைந்திருக்கக்கூடிய அந்த இதுதான் வந்து இந்த ஹூக் கிளம்பர்ஸில் நம்ம பார்க்குறோம், கொக்கி ஏறுகொடிகளில் பார்க்குறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தொரன் கிளம்பர்ஸ். ஸோ தொரன் கிளம்பர்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். முள் ஏறுகொடிகள், தொரன்னா முள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொரன் கிளம்பர்ஸ்ன்றது முள் ஏறுகொடிகள். கிளம்பிங் ஆர் reclining on the support with the help of thorns, as in bougainvillea and carissa. இவ்வகை தாவரங்கள் முட்களின் உதவியால் ஆதாரத்தை பற்றி கொள்ள ஏதுவாக இருக்கிறது. முட்களின் உதவியால் ஆதாரத்தை பற்றி கொண்டு ஏறுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. போகன்வில்லாவும் கேரிசாவும் அதற்கான உதாரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லியானா உட்டி ஸ்டெம் கிளம்பர், வன்கொடிகள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏற்கனவே வந்து கொடிகள் பற்றி முதல்ல பார்க்கும்போது நம்ம படிச்சிருக்கோம். லியானா என்பது வன்கொடி, வைனு லியானான்னு ரெண்டு விஷயத்தை நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதில் வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த வன்கொடிகள். காட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கொடி ரெண்டு மரத்துக்கு நடுவில் ஒரு மரம் மாதிரியே வளைஞ்சு போகிறத நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? அது கொடி தான், ஆனால் மரத்தினுடைய கட்டை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் கொடி மாதிரியே வளைஞ்சு குறுக்க அங்கங்கே பார்க்க முடியும். இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வன்கொடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த மாதிரி வன்கொடிகள் எங்கே இருக்கும்? வெப்பமண்டல காடுகளில் காணப்படும். சரிங்களா? வெப்பமண்டல காடுகளில் காணப்படக்கூடிய தடித்த கட்டைத்தன்மையுடைய பல்லாண்டு வாழக்கூடிய கொடிகளுக்கு தான் வன்கொடிகள் அப்படின்னு பேர். இந்த வகை கொடிகள் கட்டைத்தன்மையுடைய தண்டுகள் தானாகவே கயிறு போல் சுழன்று காடுகளில் உள்ள மிக உயர்ந்த மரங்களை சுற்றி சூரிய ஒளி படுவதற்கு ஏதுவாக வளர்கின்றன. எடுத்துக்காட்டு வந்து ஹிப்டேஜ் பெங்காலென்சிஸ், அது வந்து குறுக்கத்தின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பஹீனியா வாலி,
மந்தாரை தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் அதுக்கான எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? woody perennial clumbers found in tropical forest, வெப்பமண்டல காடுகளில் காணப்படும். அதுதான் லியானாஸ்ன்னு சொல்கிறோம். they twin themselves around tall trees to get light. மிக உயர்ந்த மரங்களில் அது என்ன பண்ணியிருக்கோம், சுற்றி காணப்படும். அந்த மரங்களை சுற்றி இந்த கொடிகள் சுழன்று காணப்படுகிறது. எதுக்காக அப்படி இருக்குது? சன்லைட் அது மேலே படணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தகவமைப்பாக அது இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து லியானான்னு சொல்லக்கூடிய வன்கொடிகள், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டென்ட்ரில் கிளம்பர்ஸ் பற்றி பார்ப்போம். பற்று கம்பி கொடிகள். டென்ட்ரில் கிளம்பர்ஸ், பற்று கம்பி கொடிகள், அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பற்று கம்பி கொடிகள் பற்றி பார்க்க போகிறோம். டென்ட்ரில்ஸ் ஆர் த்ரெட் லைக் காயிலிங் ஸ்ட்ரக்சர்ஸ். பற்று கம்பிகள் சுருண்ட நூல் போன்று காணப்படும் அமைப்புகளாகும் அப்படின்றது நமக்கு தெரியும். டென்ட்ரில்ஸ் ஆர் த்ரெட் லைக் காயிலிங் ஸ்ட்ரக்சர்ஸ் which helps the plant in clumping. அது எதுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா தாவரங்கள் ஆதாரத்தை பற்றுவதற்கு, அது பற்றி ஏற இப்பற்று கம்பிகள் உதவுகின்றன. அப்போ டென்ட்ரில்னால் எப்படி இருக்கும்? பற்று கம்பிகள் சுருண்ட நூல் போன்று காணப்படக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். தாவரங்கள் ஆதாரத்தை பற்றி ஏற இப்பற்று உறுப்புகள் உதவுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டென்ட்ரில்ஸ் மே பி மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். அந்த டென்ட்ரில்ஸ்ன்றது வந்து ஸ்டெம்முடைய ஒரு மாடிஃபிகேஷனாக கூட இருக்கலாம். எப்படி அப்படின்னா ஆஸ் இன் வைட்டிஸ் அண்டு சிஸ்கஸ் குவாட்ரங்குலாரிஸ், இந்த ரெண்டு தாவரத்துலேயும் டென்ட்ரில்ஸ் வந்து ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன். சரிங்களா? எந்தெந்த தாவரத்தில்? வைட்டிஸ் அண்டு சிசஸ், வைட்டிஸ் அண்டு சிசஸ் குவாட்ரங்குலாரிஸ், இந்த ரெண்டு தாவரத்துலேயும் இருக்கக்கூடிய டென்ட்ரில் ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன். ஆன்டிகோனான் தாவரத்தில் மஞ்சரினுடைய அச்சும், லத்தாரைஸ் தாவரத்தில் லீஃபும், பைசம் சட்டைவமில் லீஃப்லெட்ஸும், கிளெமாட்டிஸ் தாவரத்தில் இலைக்காம்பும், பிட்டியோல்னால் இலைக்காம்பு, அதுக்கடுத்து குளோரியோசா தாவரத்தில் லீஃப் டிப்பும், இலையினுடைய நுனி பகுதியும், ஸ்மைலாக்ஸ் தாவரத்தில் ஸ்டிப்யூல்ஸும், ஸ்மைலாக்ஸில் ஸ்டிப்யூல்ஸும், இலையடி செதிலும் என்னவா மாறி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பற்று கம்பியாக மாறி இருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இவையெல்லாம் என்னவா மாறி இருக்குன்னா பற்று கம்பியாக மாறி இருக்கிறது. இன் பிக்சர் பிளான்ட் நெஃபாந்தஸ் த மிட்ரிப் ஆஃப் த லீஃப் ஆஃபன் coils around a support like a tendril and hold the picture in a vertical position. நெஃபாந்தஸ்ன்னு சொல்லக்கூடிய குடுவை தாவரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த இலையினுடைய நடுநரம்பு, மிட்ரிப்னா நடுநரம்பு, அந்த நடுநரம்பு மட்டும் சில சமயங்களில் பற்று கம்பியாக மாறி பற்று கம்பி போல் சுருண்டு அந்த குடுவை பகுதியை நேராக நிறுத்துவதற்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ டென்ட்ரல் கிளம்பர்ஸும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது ஃபில்லோக்ளாட்னா என்ன? இலை தொழில் தண்டு, இலை செய்ய வேண்டிய வேலையை தண்டு செய்யுது. சரிங்களா? அப்போ இலை தொழில் தண்டு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபில்லோக்ளாடுன்றது தனி 3 மார்க்காகவோ 5 மார்க்காகவோ கேட்கலாம். ஏன்னா அவ்வளோ பாயிண்ட்ஸ் இதில் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இதை நீங்கள் கவனமாக பார்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். திஸ் அ க்ரீன், பசுமையான, ஃப்ளாட்டன்னா தட்டையாக இருக்கக்கூடிய, சிலிண்ட்ரிக்கல்னால் உருண்டையாக இருக்கக்கூடிய, ஆங்கிள்டுனா கோணங்களுடன் கூடிய அப்படின்னு அர்த்தம். ஸ்டெம் கோணங்களுடன் கூடிய ஒரு தண்டாகும். ஆர் பிரான்ச் ஆஃப் அன்லிமிட்டெட் growth consisting of a series of nodes and internodes. பல கணுக்களையும் கணுவிடை பகுதிகளையும் கொண்ட வரம்பற்ற குறுகிய அல்லது நீண்ட இடைவெளி கொண்ட கிளை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபில்லோக்ளாடஸ் characteristic adaptation of xerophytes where the leaves often fall off yearly and modified into spines or scales to reduce transpiration.
சரிங்களா? அதாவது இலைத்தொழில் தண்டு என்பது அது என்ன மாதிரி அடாப்டேஷன்னா ஜீரோஃபைட்ஸ் அடாப்டேஷன். அது என்ன ஜீரோஃபைட் அடாப்டேஷன்? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது வறண்ட நில தாவரங்களினுடைய ஒரு சிறப்பு வகை தகவமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த தாவரங்கள் நீராவி போக்கை கட்டுப்படுத்துவதற்காக, டிரான்ஸ்பைரேஷனுக்காக, ரெடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுது, பெரும்பாலும் விரைந்து, அதாவது இலைகள் பெரும்பாலும் விரைந்து உதிர்பவையாகவோ அல்லது முட்களாகவோ அல்லது செதில்களாகவோ உருமாறக்கூடியவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ஃபில்லோக்ளாட் டேக்ஸ் ஓவர் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லீவ்ஸ். அதனால் இந்த ஃபில்லோக்ளாட் என்ன பண்ணுதுன்னா, இலை தொழில் தண்டு இலைகளின் வேலையான ஒளிச்சேர்க்கையை செய்கிறது. இலை இல்லை, இலை தான் உருமாறிடுச்சு, இல்லைன்னா உதிர்ந்துருது. அதனால் என்ன ஆயிடுதுன்னா, இலை செய்ய வேண்டிய ஒளிச்சேர்க்கையை தண்டு செய்வதால் இது பேர் என்ன சொல்கிறோம்னா ஃபில்லோக்ளாட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழில் அதை அழகாக சொல்கிறாங்க, இலை தொழில் தண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ த ஃபில்லோக்ளாட் இஸ் ஆல்சோ கால்டு ஆஸ் கிளாடோஃபில். ஸோ கிளாடோஃபில்னாலும் ஃபில்லோக்ளாட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபில்லோக்ளாட் இஸ் ஆல்சோ கால்டு கிளாடோஃபில். எக்ஸாம்பிள் ஒப்பன்ஷியா, ஃபைலோ கேக்டஸ், ஒப்பன்ஷியா, ஃபைலோ கேக்டஸ், முகலன்பெக்கியா, ஃப்ளாட்டன்டு ஃபில்லோக்ளாட், கேசுரைனா, யூஃபோபியா திருக்கல்லி, யூஃபோபியா ஆன்டிக்வாரம், சிலிண்ட்ரிக்கல் ஃபில்லோக்ளாட். இதெல்லாம் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபில்லோக்ளாட் வந்து நீங்கள் கவனமாக படிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கிளாடோட். கிளாடோட் அப்படின்னு சொன்னால் அது குறு இலை தொழில் தண்டு. ஃபில்லோக்ளாட் மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஆனால் என்னென்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குறு இலை தொழில் தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவை இலைத்தொழில் தண்டை போன்றே தட்டையான அல்லது உருண்டையான தண்டாகும். ஆனால் இவை 1 அல்லது 2 கணுவிடை பகுதிகளை மட்டுமே கொண்டிருக்கும். சரிங்களா? அங்கே சீரீஸ் ஆஃப் நோட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம படித்தோம். ஆனால் இங்கே எப்படி இருக்கும்னா 1 அல்லது 2 கணுவிடை பகுதிகளை மட்டுமே கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். அதுதான் சொல்கிறாங்க டெக்ஸ்ட்டில் பாருங்கள். கிளாடோட் இஸ் அ ஃப்ளாட்டன்ட் ஆர் சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம் சிமிலர் டு ஃபில்லோக்ளாட் பட் வித் 1 or 2 இன்டர்நோட்ஸ் ஒன்லி. 1 அல்லது 2 கணுவிடை பகுதிகளை மட்டுமே கொண்டிருக்கும். இவற்றின் தண்டின் தன்மையை முட்டுக்கள், செதில் இலைகள், மலர் போன்றவற்றை பெற்றிருப்பதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இந்த தண்டு எப்படிப்பட்டது அப்படின்றத இந்த தண்டினுடைய தன்மைக்கான எவிடன்ஸாக எதெல்லாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. their stem nature is evident by the fact that they bear buds, scales and flowers. தண்டின் தன்மையை முட்டுக்கள், செதில் இலைகள், மலர் போன்றவற்றை பெற்று இருப்பதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். எடுத்துக்காட்டு, உருளை வடிவ குறு இலை தொழில் தண்டு. அது எதில் இருக்குது அப்படின்னா ஆஸ்பராகஸில் இருக்குது. தட்டையான குறு இலை தொழில் தண்டு அது எதில் இருக்குன்னா ரஸ்கஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தொரன்ஸ். ஸோ தொரன் இஸ் எ woody and a sharp pointed modified stem. Thoron is a woody and a sharp pointed modified stem. Either the axillary bud or the terminal bud gets modified into thorns. முட்கள், தொரன்ஸ்னாலே முட்கள் கட்டையான கூர்மையான உருமாறிய தண்டு. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் முட்கள் மாதிரி இருக்கும். அந்த தண்டே என்னவாக மாறி இருக்கும் அப்படின்னா முட்களாக மாறி இருக்கும். சரிங்களா? அதாவது எதுலேருந்து அது வருது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். either the axillary bud or terminal bud, கக்கமுட்டோ அல்லது நுனிமுட்டோ முள்ளாக உருமாற்றம் அடைகிறது. அதில் இருக்கக்கூடிய பட்ஸு, சரிங்களா, அது வந்து என்னவாக இருக்குன்னா முட்களாக மாறி இருக்கிறது. கேரிசா தாவரத்தில் நுனிமுட்டு முட்களாக உருமாறி இருக்கிறது. சிட்ரஸ் மற்றும் அட்லான்சியா
காட்டு கிச்சிலின்னு சொல்லுவாங்க, அந்த தாவரங்களில் ஆக்சிலரி பட் இஸ் மாடிஃபைட் இன்டு தோரன்ஸ். ஆக்சிலரி பட் வந்து முட்களாக மாறியுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் கிளாசிஃபிகேஷன்ஸில் ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸை நம்ம பார்த்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நாம் சப் ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம்.